ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹாலோலைவோட ஸ்பாட்லைட் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எப்படி வந்து ஃப்ரீயாக ரிவார்ட்ஸ்லாம் எடுக்கிறது, என்ன ரிவார்ட்ஸ் எடுக்க முடியும், எப்படி ஒர்க் ஆகும், போன ஸ்பாட்லைட் விட நல்லா இருக்குமா இல்லையான்னு சொல்லி வந்து எல்லாமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹாலோலைவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாஸ் இருக்குங்க. என்ன பாஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஹாலோலைவ் பாஸ் 1800 வருது காசு. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து போடணுன்னா நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. பட் எனக்கு என்னமோ அது ஒர்த்துன்னு தோணலை. ஸோ வந்து அதனால் நான் வேணான்னு வந்து முடிவெடுத்துட்டேன். அண்ட் ஃப்ரீ பாஸில் வந்து உங்களுக்கு கீழே பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய எமோஜெல்லாம் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ப்ளூ பிரிண்ட் வந்து நல்ல காருக்கு தராங்க. ஆஸ்பார் கவுலு, வாண்டா, இந்த மாதிரி நல்ல கார். அப்புறம் வந்து ஒரு சில டோக்கன்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ளே செக்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேஜ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து நார்மலாக பேக்கு, டோக்கன் இதெல்லாம் தராங்க. செகண்ட் ஸ்டேஜில் வந்து ஒரு டீக்கல் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இந்த டீக்கல் தான். ஸோ இந்த டீக்கல் ஃப்ரீ. அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மஸ்டாங் ஆர்டிஆர் ஸ்பெக்கோட ப்ளூ பிரிண்ட், ஃபீச்சர் காரோட ப்ளூ பிரிண்ட், அப்புறம் சப்போர்ட் கார்ஸ். ஸோ இந்த ஈவெண்ட் ஃபுல்லாகவே ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஏர்லி ஸ்டேஜெல்லாம் இந்த பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ளூ பிரிண்ட்டுக்கு வந்து ஃபீச்சர் காருக்கு 2, சப்போர்ட் கார்ஸுக்கு நிறையா தருவாங்க. பார்த்திங்கன்னா தெரியும் 20, 20, 40. இங்கே வந்து என்கிட்ட ஸ்பீச் ஸ்டார் 2 ஸ்டார் இருக்கனால எக்ஸ்ட்ரா இந்த மியூசிக் டோக்கன்ஸ்னு ஒன்று இருக்குது, அது தராங்க. அது எதுக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஆஸ்பார் கவுலுக்குலாம் 40 ப்ளூ பிரிண்ட்ஸ் தராங்க. சரியான கார் கார்ட்லெட்டில். ஸ்டேஜ் 8 வரையும் இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுவோம். வாண்டாக்கு வந்து 30 ப்ளூ பிரிண்ட்ஸ் தராங்க. ஓகேவா? அடுத்து ஸ்டேஜ் 9 வந்து நார்மல் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆட்டம் வந்து ப்ளூ பிரிண்ட் இல்லாமல் அந்த டோக்கன்ஸு க்ரெடிட்ஸ்லாம் தராங்க. அப்புறம் எல்லாத்துலேயும் பேக்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸ்டேஜ் 10லேருந்து எல்லாத்துக்குமே வந்து என்கிட்ட அவ்வளோவா சப்போர்ட் கார்ஸ் எல்லாம் 3 ஸ்டாரில் இல்லாததுனால ஹோண்டா சிவிக் டைப் ஆர் இருந்தால் மட்டும் போதும் 1500 டோக்கன் வந்து கேரண்டி மியூசிக் டோக்கன். ஸோ பட் வந்து என்கிட்ட கிளிக்கன் ஹவுஸ் 004S மட்டும் வந்து 3 ஸ்டாரில் இருக்குது. வெயிட் பண்ணி காமிக்கிறேன். இது ஏன் வந்து இது மட்டும் காமிக்குதுன்னா 3 ஸ்டாரில் என்னோடய கிளிக்கன் ஹவுஸ் இருக்குது, அதனால் வந்து இது காமிக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஜ் 15, 16 ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாத்துலேயும் 1500 டோக்கன்ஸை கிராப் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 17 வந்து இன்ஃபினிட் பேக் மாதிரி. ஸோ 30 × 2 வந்து 60 டோக்கன் பேக்ஸ். இது வந்து நம்ம லாஸ்ட்டாக டோக்கன் வந்து லாஸ்ட்லலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி கம்மியாக கிடைக்கும் போது ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸ்டேஜ் 18 வந்து ரேங்க் லீடர் போர்டு படுத்து இது ஒர்க் ஆகும். அது வந்து ஆக்சுவலி ஒரு ப்ராப்பர் ஸ்டேஜே கிடையாது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவார்ட்ஸ். இந்த தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிஷன்ஸ் படி வந்து ரிவார்ட்ஸ் இல்லை, நீங்கள் வந்து ஒரு இதுக்குள்ளே மியூசிக் மாதிரி ஒன்று இருக்கும், அதை பிடிச்சா தான் நமக்கு வந்து ரிவார்டு கிடைக்கும். நார்மலாக வந்து அது 1, 2 இருக்கும், பட் இதில் வந்து நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பிடிக்கணும். வெயிட் பண்ணுங்கள். ஸோ எப்படி பிடிச்சி நமக்கு ஏறுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பிடிச்சி தான் எனக்கு 935 ஏறி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஏறாது, தென் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏறும். ஃபர்ஸ்ட் அடுத்து ஷாப்புக்கு வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு நார்மலாக ஃபஸ்ட்டு ஸ்பாட்லைட் பாஸ், அப்புறம் எல்லாம் ப்ளூ பிரிண்ட்டு கச்சன்னு கிடைக்கும். இதெல்லாம் வந்து யாரும் வாங்காதீங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து நமக்கு நிறைய கார் டீக்கல்லாம் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே 2 டீக்கல் பேக் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளிக்கன் ஹவுஸு, நோபல் ஸ்பீச் ஸ்டார், அந்த மாதிரி காருக்கான ஹாலோலைவ் தீம் மோடில் ஒரு ஸ்கின் மாதிரி டீக்கல்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இங்கே டீக்கல்லாம் இருக்குது. இதெல்லாம் மோஸ்ட்டாக யாரும் வாங்கக்கூடாது, வாங்கவும் வேணாம். ஓகே. அதுக்கப்புறம் அப்படியே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது நம்மளோட மியூசிக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஷாப். ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக ஃப்ரீ, அப்புறம் டோக்கன் கொடுத்து வாங்குற மியூசிக். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்பார் கவுல் இருக்குது, ப்ளஸ் வாண்டா இருக்குது, கிளிக்கன் ஹவுஸ் இருக்குது, டார்கெட் இருக்குது, நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த காயின்ஸை வச்சு தான் வாங்க முடியும். இந்த சீசனில் நான் ஆஸ்பார் கவுலை நோக்கி போகிறேன். நீங்கள் எந்த காரை நோக்கி போகிறீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ் விளாண்டு பார்க்கலாம். நமக்கு வந்து ஸ்பீச் ஸ்டார் வந்து டபுள் ஸ்டார் பண்ணியிருக்கேன், பட் அதுக்கான ரிவார்டு இன்னும் எடுக்கலை. வாங்க கைஸ், வந்து ஒரு மேட்ச் விளாண்டு எப்படி இந்த ஸ்பாட்லைட் ஒர்க் ஆகும்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ டச் ட்ரைவ் ரெஃபரன்ஸ்னால் நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த மாதிரி இதெல்லாம் மேனுவலில் விளாட்றதுங்கிறது கொஞ்சம் இம்பாசிபிள் தான். ஸோ இம்பாசிபிள்னு சொல்ல மாட்டேன், பட் நமக்கு பிடிக்க முடியாது அந்த மியூசிக்லாம். ஓகே. உள்ளே போட்டோம். ஃபஸ்ட்டு உள்ளே போனதுக்கப்புறம் ஓகே 3, 2, 1 வந்துச்சு. ஓகே.
லைட்டாக லேக் ஆகும், ஏன்னா வந்து வேறு டிவைஸில் விளாண்டுருக்கேன். ஓகே ஓகே, அடுத்து இதை பிடிச்சி இப்படியே போயிடலாம். அவ்வளோதான், போயிட்டோம் வந்துட்டோம் அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த மாதிரி மியூசிக் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிக்கணும். பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நமக்கு ரிவார்ட்ஸும் கொடுப்பாங்க. ஓகே ஓகே ஓகே, இதுக்கு வந்து கம்மியாக தான் தராங்க. ஓகே, மோஸ்ட்டாக பேச வேணான்னு தோணுது, பிகாஸ் ரேஸ்குள்ளே இருக்கும். ஓகே ஓகே, கமான், அவ்வளோதான். ட்ரிஃப்ட்டு ஓகே, அவ்வளோதான். ஓகே, அடுத்து கப்பலுக்குள்ளே போகலாம். இந்த ஆல்ரெடி ஜிங்கிள் ஆல் த வேன் ஸ்பாட்லைட்டில் இதே மேப்பு தான் கொடுத்தாங்க, என் சேனலில் போட்டிருப்பேன், அது வேணால் பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே ஓகே, அவ்வளோதான். ஸோ ஆல்மோஸ்ட் 86 பிடிச்சாச்சு. கொஞ்சம் பிடிச்சா வந்து நம்ம வச்சிடலாம். ஓகே ஓகே, வந்துட்டோம் அவ்வளோதான். ஸோ இப்போ 93 பிடிச்சிருக்கோம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி கழிச்சு தான் வந்து காமிக்கும். பட் இப்போது இதுக்கு வந்து நம்ம 300 மீட்டர் ட்ரிஃப்ட் பண்ணணும். நான் இந்த இதில் பெருசாக பிரேக் பட்டனே யூஸ் பண்ணல, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளில வந்து நமக்கு ரிவார்ட்ஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டோக்கன் பேக். இதில் வந்து 25, 50, 50, 25 அந்த மாதிரி தருவாங்க. இந்த டோக்கன்ஸ் வச்சு தான் நம்ம ப்ளூ பிரிண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து 29 டேஸ்க்கு வந்து செம்ம ஒர்த்தான ஈவெண்ட்டு. ரொம்ப ஃப்ரீயாக எடுக்க போகிற கார்ஸ்னால் வந்து ஆஸ்பார் கவுல்